நீங்களும் தலையை பிச்சுக்கலாம். எதுக்குங்க என் வாழ்க்கையில் எதுக்குங்க இப்படி நடக்குது, எதுக்குங்க நடக்குது? ஒரே ஒரு நோக்கத்தை பாருங்க, எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். ஒரே ஒரு நோக்கம். நீ விசுவாசியா இருந்தா உன்னை இயேசு மாதி மாத்துறதுக்கு இதெல்லாம் நடக்குது வாழ்க்கை. அந்த ஒரு நோக்கம் கடவுளுடைய கிராண்ட் பிளான். உன்னை இயேசு மாதி மாத்துறதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றும் பாருங்க, எல்லாம் தெளிவாயிரும். எதுக்கு இது நடக்குது, எதுக்கு இந்த கஷ்டம், எதுக்கு இந்த குடும்ப கஷ்டம், எதுக்கு இந்த பொருளாதார கஷ்டம், எதுக்கு இந்த வேதனை, யாருக்கும் சொல்ல முடியாத வேதனைகள் எதுக்கு எனக்கு வாழ்க்கையில? இது எல்லாமே கடவுளால் நியமிக்கப்பட்ட, இயேசுடைய அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட, இயேசுல என்னை ஒன்றா இணைத்து இயேசு மாதி மாத்துறதுக்கு நடக்கிற காரியம். அது ஒன்று தாங்க கடவுளுடைய கிராண்ட் பர்பஸ். அதனால தாங்க வாழ்க்கையில் எல்லாம் நடக்குது. தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்றதுக்கு நடக்கிறது தான் அவருடைய அரசாங்கம். வானத்திலையும் பூமியிலையும் சகலத்தையும் அதை நிகழ்த்தி வருது தான் அவருடைய அரசாங்கம்.